இப்பொழுது ஐயா அவர்கள் உரையாற்றி பெருமை செய்கிறார்கள். அங்கே ஆடியன்ஸில் யாரும் பேசக்கூடாது. செல்ஃபோன் இருந்தால் ஆஃப் பண்ணிடணும். இடையில செல்ஃபோன் எடுத்து பேசக்கூடாது. இந்த விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடந்து வருகிறது என்கின்ற தகவலை அறிந்து மனம் மகிழ்கிறேன். நான் உரையாற்றுவதற்காக அவர்கள் அச்சிட்டு இருக்கிற தலைப்பு நால்வர் நன்னெறி. நால்வர் காட்டிய நன்னெறி என்பதாகவும் கொள்ளலாம், நால்வர் கண்ட நன்னெறி என்பதாகவும் கொள்ளலாம். இந்த நால்வர் யார் என்பது திருமுறை மாநாட்டில் பங்கேற்று இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஆகவே அதை விசேஷமாக நால்வர் யார் என்பதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைய தினம் இந்த திருமுறை மாநாட்டினை எல்லாம் நடத்துகிற பொழுது, அதில் கலந்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய மனதில் ஒரு முக்கியமான விஷயம் மேலோங்கி இருக்க வேண்டும். இந்த நாயன்மார்களுக்கு சிறப்பு செய்வது, நால்வருக்கு சிறப்பு செய்வது, அதிலும் குறிப்பாக தேவாரம் பாடிய மூவருக்கு சிறப்பு செய்வது, இது எல்லாமே எதன் காரணத்தினால என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசத்தில் வாழையடி வாழையென வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய திருக்கூட்டம் சமய மரபு ஒன்று இருக்கிறது. அதில் காலந்தோறும் ஒவ்வொரு ஆட்களும் வந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே 63 நாயன்மார்கள் என்பதாக ஏதோ வரையறை செய்து இதுதான் முதலும் முடிவும் என்பதாக நாம் யாரும் சொல்லவில்லை. இந்த 63 நாயன்மார்களுக்கு முன்னதாகவும் பல சிவனடியார்கள் இருந்திருக்கின்றார்கள். அதுபோல இந்த 63 நாயன்மார்களுக்கு பின்னாலேயும் கூட பல சிவனடியார்கள் இருந்து வருகிறார்கள். ஏன் இந்த திருக்கூட்டத்திலேயே கூட ஊருக்கு தெரியாமல் பெயரை வெளியிடாமல் எத்தனையோ அன்பர்கள் இருக்கலாம். அவர்களெல்லாம் கூட நல்ல சிவனடியார்களாக இருக்கலாம். ஆகவே அவர்களில் யார் நாயன்மார்களாக போற்றத்தக்கவர்கள் என்பதை வரலாறு தான் முடிவு செய்ய வேண்டும். ஒரு கால் பிற்காலத்தில் யாராவது ஒருவர் பட்டியலிட்டு இந்த நாயன்மார்களை பற்றிய குறிப்புகளை எழுத தொடங்குவார்கள் என்று சொன்னாக்க இந்த 63 நாயன்மார்களுக்கு பின்னால் பல நாயன்மார்களுடைய பெயர்கள் வரலாம். இப்பொழுதே நமக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களை 64வது நாயன்மாராக நாமவே சேர்த்து சிறப்பித்து விட்டோம். அதனால் இனியும் 63 நாயன்மார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தமே கிடையாது. அதனால் நமக்கு தெரிந்தே அண்மை காலத்தில் வாழ்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரியவர். ஆகவே சிவனடியார், சிவபக்தர், முருகனடியார், அப்பேற்பட்டவரை நாமளாகவே அந்த நாயன்மார்களுடைய பட்டியலில் சேர்த்து விட்டோம். அதனால் மற்ற மதங்களைப் போல இவர்தான் த லாஸ்ட் ப்ராஃபெட் என்பதாக சொல்லுகின்ற மரபு நமக்கு கிடையாது. இந்த ஞானி தான் கடைசியான ஞானி, இவருக்கு பின்னால் எந்த ஞானியரும் தோன்ற மாட்டார்கள் அப்படி என்பதாக சொல்வது நமக்கு பெருமை சேர்ப்பதல்ல. மாறாக இந்த ஞானியை விட இன்னும் அதிகமான பெரிய ஞானி ஒருவர் எதிர்காலத்தில் வருவார். அதை உண்டாக்குகின்ற ஆற்றல் இந்த இந்து சமுதாயத்திற்கு உண்டு. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ளணும். அதனால் இந்த நாயன்மார்கள் பட்டியலில் இந்த 63 பேர்கள் மட்டுமே இடம்பெற்றதற்கு காரணம், ஒரு நாளைக்கு சுந்தரர் ஆலயத்திற்கு செல்லுகிற பொழுது தொண்டர்களை மதிக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அதனால இறைவனாகவே பார்த்து சொன்னான், அப்பா நீ தொண்டர்களை மதிக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது, ஆகவே தொண்டர்களை குறித்தே நீ ஏன் பாடக்கூடாது என்று கேட்டதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நாயன்மார்கள் ஆழ்வா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாரையும் மனதில் கொண்டு அவராகவே ஒரு பட்டியலை சேர்த்து இந்த பட்டியலை பாடினார். இதுதான் திருத்தொண்ட தொகை என்பதாக அறியப்படுகிறது. ஆகவே அதுதான் ஆதாரம், பெரிய புராணத்திற்கு ஆதாரம் அதுதான். அதில் இருந்த பட்டியலில் எத்தனை பேர்கள் இடம்பெற்றிருந்தார்களோ அதையே திருத்தொண்டர் திருவந்தாதி என்பதாக சொல்லி பிற்காலத்தில் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் இதையே இன்னும் விரிவுபடுத்தி அழகாக சொன்னார்கள். அதனால் அதையும் விரிவுபடுத்துகிற ஒரு பாக்கியம் சேக்கிழார் பெருமானுக்கு கிடைத்தது. அதனால் இந்த பட்டியல் எப்படி தயாரானது என்பதற்கு ஆதாரம் இதுதானே தவிர ஏதோ தமிழ்நாடு முழுக்க சென்று அன்றும் சரி இன்றும் சரி யாரோ பட்டியல் தயார் செய்து எல்லாருடைய பேரையும் சேர்த்து விட்டார்கள் என்பதாக நாம் முடிவுக்கு வர முடியாது. ஏனென்று சொன்னாக்க இவருக்கு கொஞ்ச காலத்திற்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய மாணிக்க வாசக சுவாமிகளை கூட இந்த நாயன்மார்கள் பட்டியலில் இவர்கள் சேர்க்கவில்லை. அப்படி அவர்களை சேர்க்காததற்கு காரணம் அதனால்தான் நால்வர் என்பதாக சொல்லி சிறப்பித்து பாடுகிறோம் என்பதாக சொல்லலாம். ஆனாலும் கூட 63 நாயன்மார்களில் ஊர் பேர் தெரியாத எத்தனையோ பேர்களை எல்லாம் சேர்த்திருக்கிற பொழுது
தமிழ்நாட்டுக்கே மிகவும் பிரபலமாக விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய மாணிக்கவாசக சுவாமிகளுடைய பெயரை அந்த பட்டியலில் அவர்கள் சேர்க்காமல் விட்டதற்கான காரணம், உண்மையிலேயே அந்த நேரத்தில் அவர்களுடைய பட்டியலில் அவர் இடம்பெறாததற்கு காரணம் அவரை பற்றி அன்றைய தினம் ஒன்றும் தெரியாது என்பதுதான். 9ஆம் நூற்றாண்டில் அவர் வருகிற காரணத்தினால அந்த காலகட்டத்தில் இவர்கள் எழுதுகிற காலகட்டமெல்லாம் இருக்கின்றதே, அப்பேற்பட்ட காலகட்டத்தில் இவரை சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணமானது அவர்களுக்கு ஏற்படவில்லை. அதனால மாணிக்க வாசகரை பெரிய புராணத்தில் சேர்ப்பதற்கு அவர் தவறிவிட்டார். ஆனாலும் கூட இறைவனுக்கு நிகராக இறைவனுடைய அருளை பெற்ற சுந்தரருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை இருக்கிறதோ அதே அளவுக்கு மதிப்பு மரியாதை என சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் கூட சாதாரண அடியார்கள் பட்டியலில் சேர்க்க முடியாது. ஏனென்றால் இறைவனுடைய திருவுருவமே அவர். ஆகவே அந்த கண்ணாடியில் தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்து சுந்தரா வா என்பதாக சொல்லி அழைக்கின்ற பொழுது தன்னுடைய அழகை தானே அழைக்கின்ற இறைவன், அந்த இறைவனுடைய மறு வடிவமாகவே சுந்தரர் வருகிறார். அப்பேற்பட்டவர் தான் ஆளாள சுந்தரராக அவருக்கு அணுக்கத்தொண்டு புரிந்து கொண்டு இருக்கிறார். அப்படி அணுக்கத்தொண்டு புரிபவர்கள் ஏதோ ஒரு நாளைக்கு ஏதாவது தவறு செய்தார்கள் என்றால் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு மரபுக்கு பொருந்தாத ஏதாவது ஒரு பணி செய்தால் அவர்களும் தண்டனைக்கு உரியவர்களே, அவர்களும் கூட அந்த பூலோகத்தில் அதையெல்லாம் அனுபவித்து விட்டுத்தான் இங்கே வர வேண்டும் என்கின்ற நியதிக்கேற்ப அவர் மானுட உலகத்தில் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக ஒரு சிவாச்சாரியார் குடும்பத்தில் பிறந்து அதற்கு பின்னால அவர் எந்த வாசனையின் காரணமாக இங்கு வந்தாரோ அந்த வாசனையங்கள் எல்லாம் அற்று போனதற்கு பின்னால திரும்பவும் அங்கு அழைத்துக் கொள்ளப்படுகிறார். ஆகவே அவரை நாம் திருநாவுக்கரசர் பட்டியலில், ஞானசம்பந்த பெருமானுடைய பட்டியலில், மற்ற சிறுத்தொண்டருடைய பட்டியலில் வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அது எம்பெருமானே தான். ஆகவே சாட்சாத் சிவபெருமான். அதனால்தான் சிவபெருமான் சுந்தரர் விஷயத்தில் எந்த அளவுக்கு கேட்டார் என்று சொன்னால், பறவை நாச்சியார் இடத்துல தூது போனது இருக்கட்டும், சங்கிலி நாச்சியாரிக்காக பொய் சொல்ல சொன்னது இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஆனாலும் கூட இதையெல்லாம் செய்ததற்கு காரணம் ஒரு அடியார் இப்படியெல்லாம் கேட்க மாட்டார். ஆகவே இவர் இறைவனுடைய பிரதிபிம்பமாக விளங்கியவர். ஆகவே ஏதோ சில வாசனைகளை எல்லாம் தீர்த்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றார். பூர்வ ஜென்ம வாசனை, அந்த ஜென்ம வாசனையை தீர்த்து கொள்வதற்காக வந்திருந்த காரணத்தினால இவருக்கு மட்டும் சில விசேஷ சலுகைகள் தரப்பட்டன. மற்றபடி நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார்கள் எல்லாருமே எதனால் சிறப்பிக்கப்படுகிறார்கள் என்று பார்த்தாக்க ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கும் கூட பொருத்தமாக இருக்கிற காரணத்தினால நாம் மனதில் கொண்டு செயலாற்ற வேண்டும். அது என்ன? தமிழகத்தினுடைய வரலாற்றில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருண்ட காலம், இந்த காலகட்டத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகள் என்னவென்றே தெரியவில்லை, அப்படி ஒரு காலகட்டத்தை குறிப்பிடுகிறார்கள். இது 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு வரை ஒரு 300 ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் நீடித்திருக்கிறது என்பதாக பரவலாக ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அதனுடைய தாக்கம் பின்னால் 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு வரை இருந்தாலும் கூட இந்த இருண்ட காலம் என்பதாக ஏதேனும் ஒன்று இருக்கிறது தமிழகத்தினுடைய வரலாற்றில். அதாவது நம்மால அதை கண்டுபிடித்து சொல்ல முடியவில்லை. அதனால அதற்கு பெயர் களப்பிரர் காலம் என்பதாக பொதுவாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த களப்பிரர் காலம் என்றால் களப்பிரரே யார் என்பதை பற்றி கூட இன்னும் திட்டவட்டமாக யாராலும் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் கூட எல்லா குறிப்புகளையும் பார்க்கிற பொழுது, மூர்த்தி நாயனாருடைய வரலாற்றையும் தொட்டு பார்க்கிற பொழுது நமக்கு நிச்சயமாகவே ஒரு விஷயம் தெளிவாகிறது. அந்த விஷயம் என்னவென்று சொன்னாக்க, நமக்கு அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகம் இன்றைக்கு மட்டும் நமக்கு எதிரி அல்ல, அன்றைக்கும் கூட தமிழகத்திற்கும் எதிரிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக புரியக்கூடிய ஒரு விஷயம். இதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். வரலாற்றில் சில அண்டை மாநிலங்களுக்குள்ள பிரச்சனைகள் என்பது இழந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் எனக்கும் 3ஆம் தெருக்காரனுக்கு எந்த விதமான நட்போ எந்த விதமான சண்டையோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எனக்கும் அடுத்த தெருக்காரனுக்கும் நிச்சயமாக சண்டையோ எதுவோ வாய்ப்பில்லை. ஆனால் எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நிச்சயமாக சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் கொண்டு போய் குப்பையை கொட்டினால் அவன் சண்டை போடலாம், இல்லை என்றால் அவன் கொண்டு வந்து குப்பையை கொட்டினால் நான் சண்டை போடலாம். ஆகவே பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சண்டை போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, சமரசமாக வாழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய நல்ல விஷயங்களில் அவர்கள் பங்கேற்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, எனக்கு துன்பம் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 3ஆம் மனிதர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அப்படி பார்க்கிற போது நமக்கு அண்டை மாநிலங்கள் என்று பார்க்கிற போது நம்மீது காலம் காலமாகவே ஏதாவது வரலாற்று நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட்டு ஒரு பகைமை என்பதாக ஒன்று இருக்கிறதா என்று பார்த்தால், கர்நாடக மாநிலத்தில் சமணர்களுடைய ஆட்சி, சமணர்களுடைய செல்வாக்கு எப்பொழுது பெருகியதோ அந்த காலகட்டத்தில் கர்நாடகத்தை தளமாக கொண்டு அவர்கள் தமிழகத்தின் மீது ஒரு சமய போர் தொடுக்கிறார்கள். இதுதான் அந்த களப்பிரர் ஆட்சி காலத்தினுடைய ஒரே ஒரு நிகழ்வு, முக்கியமான நிகழ்வு.
அதற்கு முன்னதாகவும் நமக்கு பிரச்சனை இல்லை, அதற்கு பின்னதாகவும் நமக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்பது எப்பொழுது நிகழ்கிறது என்று பார்த்தால் இந்த 3 நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் நிகழ்கிறது. அதுவும் எதனால் நிகழ்கிறது? நம்மிடத்திலே ஒரு மிகப்பெரிய மன்னன் இல்லை, நம்மிடத்திலே ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி இல்லை. ஆகவே எப்பொழுதெல்லாம் ஒரு பகுதியில் சத்திரியத்துவம் இல்லாமல் போய்விடுகிறதோ, மக்களை காப்பாற்றுவதற்கென்று அரச மரபை சேர்ந்தவர்கள் யாருமே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவவில்லையோ, அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எல்லாம் நிச்சயமாகவே இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். அப்படி தமிழ்நாட்டில் சோழனுடைய கை ஓங்கியிராத ஒரு காலம், சேரனுடைய கை ஓங்கியிராத ஒரு காலம். அதாவது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழனுக்கு என்றைக்குமே தமிழன் என்கின்ற உணர்வோடு கூட வாழ்ந்தது கிடையாது. அதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏதோ காலங்காலமாக நாமெல்லாம் தமிழர்கள் என்கின்ற முறையில் அப்படியே ஐக்கியப்பட்டு ஆகவே ஒரே மொழி பேசுகிற நாம் அத்தனை பேரும் சகோதர செல்வங்கள் என்பதாக சொல்லி நாமெல்லாம் வாழ்ந்தோம் என்பதாக யாரும் மனப்பால் குடித்துக் கொண்டிருக்க வேண்டாம். நமக்கெல்லாம் இந்த தமிழன் என்கின்ற உணர்வெல்லாம் இப்பொழுது சமீப காலமாக சொல்லப்படுகிற வார்த்தைகளே அன்றி நம்ம யாருக்கும் தமிழன் என்கின்ற உணர்வெல்லாம் எந்த காலகட்டத்திலும் இருந்ததில்லை. நமக்கு இருந்த உணர்வெல்லாம் என்ன? இவன் சோழ தேசத்தவன், ஆகவே பாண்டிய நாட்டில் தமிழ் பேசுகிறவன் எனக்கு பகையாளி, மறந்துவிடக்கூடாது. ஆகவே நான் பாண்டிய தேசத்தவன், ஆகவே சோழ தேசத்தில் தமிழை பேசிக் கொண்டு இருக்கிறவன் எனக்கு பகையாளி. ஆகவே எல்லா தமிழர்களையும் நண்பர்களாக பார்க்கிற மனோபாவமோ, எல்லா தமிழர்களையும் ஒரே இனத்தவர்கள் என்பதாக குறிக்கின்ற மனோபாவமோ எந்த ஒரு காலகட்டத்திலுமே இந்த மண்ணில் இருந்ததில்லை. இதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் நாம் எல்லாருமே ராஜ்ய ரீதியாக பிளவுபட்டு இருந்தோம், பண்பாட்டு ரீதியாக ராஷ்டிர ரீதியாக ஒன்றுபட்டு இருந்தோம் என்று சொன்னால் இந்த பகுதியில் மட்டுமல்ல, இமயத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பறந்துபட்டு இருக்கிற பாரத தேசம் முழுவதுமே ஒரே ராஷ்டிரம் என்கின்ற முறையில் நாம் எல்லோருமே எல்லா காலத்திலும் பண்பாட்டு ரீதியாக ஒன்றுபட்டு தான் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் நம்மை பிளவுபடுத்துகிற சக்திகள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அரசியல் சக்திகளை அன்றி வேற எந்த விதமான சக்திகளையும் நம்மை பிளவுபடுத்த முடியாது. அதனால அன்றைக்கும் அரசியல் பிளவுபடுத்தியது. அந்த காலகட்டத்தில் யாராவது ஒருத்தனுடைய கை ஓங்கி இருக்கும் அல்லவா? ஆகவே அவனுடைய ஆட்சி தமிழகம் முழுவதும் செல்வாக்கு பெற்றிருந்தது. ஆகவே சேரனுடைய கை ஓங்கி இருந்தாலும் சரி, சோழனுடைய கை ஓங்கி இருந்தாலும் சரி, பாண்டியனுடைய கை ஓங்கி இருந்தாலும் சரி, மற்றவர்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு கிடந்தார்கள். அப்படிப்பட்ட நிலை கூட இல்லாத ஒரு காலகட்டம் தான் இந்த களப்பிரர் ஆட்சி காலம் என்பதாக இருக்கக்கூடியது. இந்த களப்பிரர் ஆட்சி காலத்தில் 2 விஷயங்கள் நடந்தன. ஒன்று, நமது மொழியை நாம் மறக்கும்படியாக அவர்கள் செய்தார்கள். இரண்டாவது, நம்முடைய சமயத்தை நாம் மறக்கும்படியாக அவர்கள் செய்தார்கள். ஆகவே நம்முடைய சமயத்தின் மீது அவர்கள் தொடுத்த போரை எதிர்த்து யாரெல்லாம் எதிர்நீச்சல் போடுவதற்கென்றைக்கு தயாராக இருந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய தினம் சிவனடியார்கள் என்பதாக, நாயன்மார்கள் என்பதாக சிறப்பித்து சொல்லப்படுகிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. மாற்று சமயத்தவர்கள் நம் மீது போர் தொடுக்கிற போது எவன் துணிந்து நின்று தன்னுடைய சமயத்தை பின்பற்றுகிறானோ, தன்னுடைய சமயத்தை பரப்புகிறானோ, தன்னுடைய சமயத்தை அனுஷ்டிக்கிறானோ, அந்த காலகட்டத்தில் அவனுக்கு பெருமை சேருகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை இந்த நாயன்மார்களுக்கெல்லாம் சேர்ந்திருந்தது. ஆகவே இந்த களப்பிரர்கள் நம் மீது அப்படி அவிழ்த்து விட்ட அந்த சமய போர் இருக்கிறதே, அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்பதை ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், நாவுக்கரசர் பெருமானுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆகவே இவர்களுடைய காலம் என்பது களப்பிரர்களுடைய காலம் முடிந்து போய்விட்டது. தமிழகத்தில் பல்லவர்களுடைய காலம் சற்று ஓங்கி இருந்த காலகட்டம். ஆனால் பல்லவர்கள் அந்த களப்பிரர்கள் விட்டு சென்றிருந்த சமண மரபு இருக்கிறதே, சமண சமயம் இருக்கிறதே, அதையே அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இங்க இருக்கக்கூடிய பல பேர்கள் அந்த காலகட்டத்தில் சமண செல்வாக்கு, அரசியல் ரீதியாக சமணம் செல்வாக்கு பெற்றிருந்தது, மக்களிடத்தில் செல்வாக்கு பெறவில்லை. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஏதோ பௌத்தத்திற்கு செல்வாக்கு மக்களிடத்தில் இருந்தது, சமணத்திற்கு செல்வாக்கு மக்களிடத்தில் இருந்தது என்பதாக கிடையாது. இன்றைக்கும் கூட அந்நிய மதங்கள், புறச்சமயத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் அரசியல் ரீதியான செல்வாக்கு இருக்கிறது. மக்களிடத்தில் என்ன செல்வாக்கு? 7 கோடி தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில 25 லட்சம் பேர்கள் தான் இஸ்லாமியர்கள், 27 லட்சம் பேர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆகவே 27 எங்கே, 25 எங்கே, 7 கோடி மக்கள் எங்கே? ஆகவே இவர்கள் பெரும் எண்ணிக்கையில் பின்பற்றப்படுகிற காரணத்தினால இவர்களுக்கு செல்வாக்கு இல்லை. மக்களிடத்தில் எந்த செல்வாக்கும் கிடையாது. ஆனால் அரசியல் ரீதியான செல்வாக்கு என்று பார்க்கிற போது 7 கோடி தமிழர்களை விட இந்த 27 லட்சம் கிறிஸ்தவர்களுக்கும் 25 லட்சம் இஸ்லாமியர்களுக்கும் நிச்சயமாகவே செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. அதை போல ஒரு காலகட்டம் அன்றைக்கும் இருந்தது. அதனால எல்லாருமே இந்த சமயமே அரசாங்க சமயம் என்பதாக சொல்லி அந்த நேரத்தில் அவர்களெல்லாம் வெறிபிடித்து அலைந்து கொண்டிருந்தார்கள். அதில் 2 விதமான விஷயங்கள் முக்கியமாக வந்தன. ஒன்று, பாண்டிய நாட்டில் இது பிரபலமாக இருந்தது, மற்ற பகுதிகளிலும் கூட ஓரளவுக்கு இது பின்பற்றப்பட்டு வந்தது. அதிகமாக இருந்தது இது மதுரையும் மதுரை சார்ந்த பகுதிகளுமாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்கள் ஆட்சி நிலை பெற்றிருந்த அந்த காலகட்டத்தில், அப்பொழுது கூன்பாண்டியனுடைய காலகட்டம் என்று கூட சொல்லலாம்.
அந்த கூன்பாண்டியனுடைய காலகட்டத்தில் அங்கிருந்த ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னவென்று சொன்னாக்க, கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு ரெண்டு. இதுக்கெல்லாம் விளக்கம் தெரியாது பல பேருக்கு. இந்த கண்டு முட்டு கேட்டு முட்டு என்று சொன்னாக்க, திருநீரை அணிந்து கொண்டு எவனும் தெருவிலே போக முடியாது, திருநீர் அணிந்து கொண்டு எவனும் சிவாலயத்திற்கு போக முடியாது, சிவபெருமானை தரிசித்து வழிபட முடியாது. அப்படிப்பட்ட தடை அரசியல் ரீதியாக கூன்பாண்டியனுடைய ஆட்சி காலகட்டத்திலேயே அந்த பகுதியில் இருந்த சமண துறவிகள் அத்தனை பேரும் எந்த விதமான அரசியல் சாசனத்தினுடைய அங்கீகாரமும் இல்லாமலேயே நாட்டிலே அமல்படுத்தி இருந்தார்கள் இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு சட்டத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருவன் திருநீர் அணிந்து கொண்டு போனதை நான் பார்த்தேன் என்று எவனாவது ஒருவன் சொன்னான் என்று சொன்னால் அவனுக்கு ஜெயில் தண்டனை. மறந்துடக்கூடாது. அப்படி யாரோ ஒருவன் திருநீர் அணிந்து கொண்டு போனதை பார்த்ததாக சொன்னதை தான் கேட்டேன் என்று சொன்னால் அதற்கு கேட்டு முட்டு, அதுக்கும் தண்டனை. முட்டு என்பது இங்கு தண்டித்தல் என்று அர்த்தம். முட்டு என்றால் தீட்டு என்று அர்த்தம் அல்ல. தீட்டு என்பது அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டியும் கூட இதில் வருகிறது அர்த்தம். என்னத்தினால வருகிறது என்று சொன்னாக்க, இப்பொழுது திருநீர் அணிந்து கொள்வதே ஒரு தீண்டத்தகாத குற்றம். அதாவது யாரெல்லாம் திருநீர் அணிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அரசாங்கத்திற்கு வேண்டாதவர்கள் ஆகிவிடுகிறார்கள், சமணர்களுக்கு வேண்டாதவர்கள் ஆகிவிடுகிறார்கள். ஆகவே அரசை பகைத்துக் கொள்ள விரும்பாதவர்கள் இவர்களோடு கூட உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆகவே அரசாங்கத்தினுடைய தயவை நாடி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் அரசுக்கு விரோதமாக செயல்படுகின்ற இவர்களை அந்த காலகட்டத்தில் தீண்டத்தகாதவர்களாகவே நடத்தினார்கள். இப்பதான் நீங்கள்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான வார்த்தை ஒன்று உங்க வீட்டில் பயன்படுத்துறீங்க, எங்க வீட்டில் நான் பயன்படுத்துறேன், எல்லார் வீட்டிலும் எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் அர்த்தம் தெரியாம பயன்படுத்திட்டு இருக்கோம். அது என்னன்னு கேட்டால், எங்க வீட்டு குழந்தை சாப்பிடலன்னு வச்சுங்க, நான் என்ன சொல்றேன், டேய் ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா பூச்சாண்டி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். இந்த பூச்சாண்டி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு ஒரு வார்த்தை சொல்றோமே, இந்த பூச்சாண்டிங்கிற வார்த்தைக்கு என்னைக்காவது அர்த்தம் தெரிய வேண்டும் என்பதாக நாம முயற்சித்து இருக்கிறோமா? யார் அவன் பூச்சாண்டி? எதுக்காக பூச்சாண்டி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், பூச்சாண்டி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு எதுக்கு பயமுறுத்தணும்? அந்த குழந்தைக்கு பூச்சாண்டி பூச்சாண்டின்னு ஒன்று சொல்லி ரொம்ப நாளா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கமே நாம. அந்த பூச்சாண்டி எந்த வார்த்தை, அந்த வார்த்தை எப்படி வந்தது தெரியுமா? ஒரே ஒரு காரணத்தினால்தான் வந்தது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சில அடியார்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அரசாங்கத்தினுடைய உத்தரவு என்ன? நெற்றியிலே யாரும் திருநீர் அணிந்து கொண்டு போக முடியாது, தெருவில் கோவிலுக்கு போக முடியாது. ஆகவே இவர்கள் என்ன சொன்னார்கள், டேய் வெறும் நெற்றியில் மட்டுமல்ல, எங்கள் அங்கமெல்லாம் நாங்கள் நிச்சயமாகவே திருநீர் பூசுவோம் என்று சொல்லி நெற்றியில் மட்டும் பூசாமல் தன்னுடைய உடல் முழுவதும் திருநீரை பூசிய ஆண்டிகள். இடுப்புல கோமணம் ஒண்ணுதான் இருக்கும், எனக்கு இழப்பதற்கு ஒண்ணுமில்லை. வீடு வாசல் இருந்தால் நீ ஜப்தி செய்வாய், எனக்கு வேலை இருந்தால் அந்த வேலையை பறிப்பாய். எனக்கோ வேலையும் கிடையாது, வீடு வாசலும் கிடையாது, உற்றாரும் கிடையாது, உறவினரும் கிடையாது, குழந்தைகளும் கிடையாது, எந்த விதமான செல்வமும் கிடையாது, இழப்பதற்கு ஒன்றுமில்லை உயிரை தவிர. தேவையானால் இந்த உயிரை வேண்டுமானால் எடுத்துக்கொள், ஆனால் நாங்கள் கொண்டு இருக்கிற கொள்கையிலிருந்து நாங்கள் பிறழ மாட்டோம் என்று சொல்லி உடம்பு முழுக்க யாரெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு பேர் பூச்சாண்டிகள். இப்ப அந்த மாதிரி ஒரு ஆள் பூச்சாண்டி ரோட்ல போறான்னு வச்சுங்க, எவனாவது கதவை திறந்து பார்ப்பாங்கிறீங்க அவனை? ஏன்னா கண்டுமுட்டு பார்த்தாலே குற்றம், ஜெயில் தண்டனை. சார் அந்த அடுத்த வீட்டுக்காரர் ரோட்ல ஒருத்தன் போயிட்டு இருந்தான் திருநீர் பூசிக்கிட்டு, அதை அவர் பார்த்தாருங்க அப்படின்னு சொன்னா போறோம், அவ்வளவுதான், தூக்கிட்டு போடுவான் இவனை. அப்படி இருக்கிற போது எவன் வந்து வெளியில பார்ப்பான்? அதனால ஜன்ன கதவெல்லாம் படாக்கு படாக்குன்னு சாத்திடுவாங்க. யாராவது ஒரு பூச்சாண்டி ரோட்ல போறான்னாக்க, அந்த காலத்துல என்ன மரபு இருந்தது என்றால் எல்லாருமே கதவை படார் படார் என்று சாத்திக்கொண்டு வீட்டுக்குள்ளே போய் விடுவார்கள். ஆகவே பூச்சாண்டியை கண்டு பயப்படுகிற ஒரு நிலைமை அப்பொழுதுதான் வந்தது. ஏன் பயந்தார்கள்? அரசாங்கத்திற்காக பயந்தார்கள். பூச்சாண்டி நடத்தல பயம் அல்ல. பூச்சாண்டியை பார்த்தால் தான் ஜெயிலுக்கு போனோம். பூச்சாண்டியை பார்த்ததாக எவனாவது ஒருவன் ரிப்போர்ட் செய்து விட்டால் தான் ஜெயிலுக்கு போகணும். அதனால அப்படி ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் இந்த பூச்சாண்டிகளை கண்டு பயந்தார்கள். அப்புறம் பூச்சாண்டியும் போயிட்டான், பயமும் போயிடுச்சு, எல்லாரும் திருநீர் பூசுகிற காலமும் வந்து விட்டது. ஞானசம்பந்த பெருமான் அப்படிப்பட்ட, இன்னைக்கு ஞானசம்பந்த பெருமான் என்கின்ற மாபெரும் அந்த குழந்தை இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருநீர் பூசுகிற நிலையே கிடையாது. இப்ப கூட நீங்க ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. இது ஏதோ சமணர்கள் காலத்தில் என்றைக்கோ நடந்தது, களப்பிரர்கள் ஆட்சியில் நடந்த விஷயம் என்று நினைக்க வேண்டாம். இன்னைக்கு கூட வட பாரதத்திலேருந்து வருகிறவர்கள் எவ்வளவு நல்ல இந்துக்களாக இருந்தாலும் நெற்றியில திருநீர் பூச மாட்டான் நம்மள மாதிரி. பார்த்துருக்கீங்களோ இல்லையோ தெரியாது. இப்போ நீங்கள் குஜராத்துக்கு போங்க, டெல்லிக்கு போங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க, பஞ்சாபுக்கு போங்க, நீங்களும் நானும் திருநீர் பூசுவோம், நீங்களும் நானும் குங்குமம் வைப்போம், நீங்களும் நானும் சந்தனம் வைப்போம்.
அங்க யாருமே வைக்க மாட்டான். நான் முதல்ல டெல்லிக்கு போன போது இந்த மாதிரி திருநீர் அணிஞ்சு குங்குமம் வச்சுக்கிட்டு தான் போவேன். பஸ்ஸில் போனோடனே பண்டிட்ஜியா ஆயியம்மா, எனக்கு ரொம்ப நாளைக்கு ஒன்றுமே புரியல. நான் பஸ்ஸுக்குள்ளே ஏறி இடமே இல்லைன்னா கூட பண்டிட்ஜியா பைட்டியன்றான், அவன் எழுந்துருவான், என்னை உட்காந்து வச்சிருவான். எனக்கு ரொம்ப நாளைக்கு ஒன்றும் புரியல. என்னை கண்டு எப்படி அவன் பண்டிட்ஜிங்கிறானே, அப்படின்னா என்ன அர்த்தம், எதுக்காக அவன் சொல்கிறான் நம்மளை பார்த்து அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அந்த ஊரில் இந்த வீட்டில் புரோகிதம் பண்ணி வைக்க வரான் பாருங்க பண்டிட் பிராமணன், அந்த பிராமணன் ஒருத்தன் தான் இப்படி திருநீர் பூசுவான், வேற எவனும் பூச மாட்டானுங்க. நான் இந்த திருநீர் பூசிக்கொண்டு அங்கே போனதுனால இவன் என்ன முடிவு பண்ணிட்டான், யாரோ புரோகிதம் பண்ணி வைக்கிற ஆள் போல இருக்கு, அதனால அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அதனால சீட்டு இல்லாமல் பாவம் நிற்க வேண்டாம், நம்ம எழுந்திருந்து அவருக்கு இடம் கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்து உட்காத்தி வச்சிருவான். அப்போ தான் புரிஞ்சுது அந்த ஊரில் இந்த புரோகிதம் பண்ணுற பிராமணனை தவிர வேறு யாருமே நெற்றியில திருநீர் அணிந்து கொள்வது என்கின்ற பழக்கமே இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இது எதனால் ஏற்பட்டது? இஸ்லாமியர்களுடைய 700 ஆண்டு கால ஆட்சி காலகட்டத்தில் யாராவது ஒருவன் திருநீரோ சந்தனமோ குங்குமமோ வேறு ஏதாவது திருமண்ணோ அணிந்து கொண்டு வட பாரதத்தில் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இருந்த அந்த பகுதியில் அவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு இஸ்லாமியனுக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டு இருந்தது. அந்த அதிகாரம் என்ன தெரியுமா? அவனுடைய முகத்துல காரி எச்சிலால துப்பி நாக்கால நக்கலாம், அவனுக்கு தண்டனை கிடையாது. நீ எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் ரிப்போர்ட் பண்ண முடியாது. என் மூஞ்சில எச்சு துப்பினா சொல்ல முடியாது, என் மூஞ்சியை நாக்கால நக்கினா சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆட்சி, அந்த ஆட்சி காலமே அவர்களுடையதாக இருந்ததுனால ரோட்ல போற எந்த ஒரு இஸ்லாமியனும் அப்படி செய்வதற்கு இருந்தது. அப்படி 700 ஆண்டு காலம் பயந்து வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் இப்ப கடந்த 60 ஆண்டு காலமாகத்தான் நிம்மதியாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால இப்பொழுதும் கூட அவர்களுக்கு இந்த நெற்றியில் திருநீர் இட்டுக் கொள்ளுகிற பழக்கம் எல்லாம் வரல. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு, வட பாரதத்திலேருந்து வந்த ஒருத்தர் தான் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார். அது என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்க, இந்த கல்லாப்பட்டியில் காசு வாங்கி போடுறதுக்கு ஒரு கிண்ணம் இருக்கும். அது எனக்கு புரியுது. காலையில் எழுந்த உடனே 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் வீட்டில் டீ குடிக்காமல் ஹோட்டலில் டீ கடையில் தான் போய் காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறதுன்னு வச்சிருக்கிற ஒரு பரம்பரையே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இவன் பல்லு விளக்கிறதுக்கே ஹோட்டலுக்கு தான் போவான், வீட்டிலலாம் செய்ய மாட்டான். இவன் 7 மணிக்கு எழுந்தாலும் சரி 6:30 மணிக்கு எழுந்தாலும் சரி நேர பக்கத்தில் இருக்கிற ஒரு காபி கடைக்கு போய் அங்கே போய் அந்த வாஷ் பேசின்ல, அதனால அவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு பல்புடி போட்டுலாம் வச்சிருப்பான். அந்த காலத்தில் இந்த கோபால் பல்புடின்னு ரொம்ப சீப்பாக கிடைச்சிது, அதனால இந்த கோபால் பல்புடி பேக்கெட்டை வாங்கி வச்சிருவானுங்க. அதனால இவன் வரவன் அங்கே நல்ல வேலை பல் துளைக்கிட்டு தான் காபி சாப்பிட்றதுங்கிற ஒரு நல்ல பண்பை இவன் வச்சிருந்தான். அதனால பல் துளைக்காம காபி சாப்பிட மாட்டானுங்க, பல்ல துளைக்கிப்பானுங்க. அப்புறம் காபி சாப்பிட உட்கார வேண்டியதானே, காபி சாப்பிட உட்கார போக மாட்டானுங்க. இந்த கல்லாப்பெட்டிக்கிட்ட வந்து அங்க இருக்கிற திருநீர் எடுத்து நெத்தியில் இட்டுப்பானுங்க. அதனால என்ன பண்ணுவான் இந்த ஹோட்டல்காரன், ஒரு கிண்ணத்தில் திருநீரும் ஒரு கிண்ணத்தில் குங்குமமும் வச்சிருப்பான். இது அங்கிருந்து வடக்கேந்து வந்த ஒருத்தர் ஆச்சரியப்பட்டார், எனக்கு உங்க ஊர்ல ஹோட்டல்லாம் இப்படி திருநீர் குங்குமம் இதெல்லாம் வச்சிருக்காங்க, இது என்ன கோவிலா, இது என்னத்துக்காக வச்சிருக்காங்க? வேற ஒன்றும் இல்லையா, எங்க தமிழன் காலம்பரம் எழுந்த உடனே திருநீர் அணியாமல் காப்பி குடிப்பதில்லை என்கின்ற ஒரு நல்ல பழக்கத்தை இன்னமும் வச்சுட்டு இருக்கான். திராவிட கழகத்தினுடைய இம்பாக்ட் தமிழ்நாட்டில் துளி கூட கிடையாது என்பதற்கு இதை விட சான்றே வேற ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு உங்க பிள்ளையோ எங்க பிள்ளையோ யாராவது ஒருத்தன் திருநீர் அணிந்து கொள்ளாமல் வெளியே போகிறான் என்று சொன்னால் அது திராவிட கழகத்து நாத்திக பிரச்சாரத்தினால இல்ல, மறந்துடாதீங்க. நீங்களும் நானும் அதை பழக்கல, நீங்களும் நானுமே இட்டுக்கிறது இல்லை. இப்ப நான் எதுக்காக இவ்வளவு பளிச்சுன்னு இட்டுக்கிறேன் தெரியுமா, எதுக்காக இதை தண்ணீரில் குழைச்சி இட்டுக்கிறேன் தெரியுமா? எந்த வியர்வை வந்தாலும் கூட இந்த திருநீர் அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு நாளைக்கு 3 வேளை நான் திரும்ப திரும்ப இட்டுக்கிறேன் இதை. ஏன்னாக்க அப்படியே ஒரு கால் திருநீர் வியர்வையில் அழிஞ்சு போச்சுனாக்க இவர் விபூதி இட்டுக்கிட்டாரா இட்டுக்கலையான்னு எப்படி தெரியும்? ஆகவே இவர் இட்டுக்கொள்ளக்கூடியவர் தான் என்பது எல்லாருக்கும் தெரியணும். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்க, அப்படி ஒரு கட்டம் இருந்த காலகட்டத்தில் இந்த தமிழ்நாட்டில் அந்த பூச்சாண்டி என்கின்ற வார்த்தை வந்தது, கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்கின்ற தண்டனை குற்றமானது அந்த பகுதியில் இருந்தது. ஆகவே அதையெல்லாம் போக்கடிப்பதற்காக வந்தவர்கள் தான் இந்த நாயன்மார்கள். அதிலும் குறிப்பாக 2 பேரை பற்றி தான் எனக்கு பேச முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா 4:30 மணிக்கு தொடங்கி 6 மணி வரை, அதில் ஏறத்தாழ இப்பொழுது ஒரு 1/2 மணி 3/4 மணி லேட்டாகத்தான் நானே தொடங்கியிருக்கேன். அதனால எப்படியும் 6ன்னா 6:05 6:10 வரைக்கும் போகலாமே தவிர அதுக்கு மேலே போக முடியும் என்று எனக்கு தோன்றலை. அதனால அதுக்குள்ள என்ன விஷயங்கள் சொல்ல முடியுமோ அந்த விஷயங்களை மட்டும் நான் விரும்புகிறேன். ஞானசம்பந்த பெருமானை பற்றி நிச்சயமாக நம்முடைய மனசுல ஒரு விஷயம் இருக்கணும். நாமெல்லாம் சேக்கிழாருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொன்னாக்க, ஞானசம்பந்த பெருமானுடைய அடிவொற்றித்தான் நான் சைவ திருப்பதத்தை சென்று அடைகிறேன் என்பதாக நினைத்தோம் என்று சொன்னாக்க நமக்குள்ள எந்த விதமான துவேஷமும் இருக்கக்கூடாது. இது முதல்ல அடிப்படையான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் சமீப காலமாக சைவம் பேசுகிறவர்கள் தமிழ் பேசுகிறார்கள். அதாவது தமிழ் பேசுவது தான் சைவம் பேசுவது என்பதாக ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள்.
ஆகவே தமிழில் பேசினால்தான் சைவம், தமிழுக்காகத்தான் சைவம் என்பது போல அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஈஸ்வரமூர்த்தியா பிள்ளை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. திருநெல்வேலியில மிகப்பெரிய சைவ சித்தாந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, சைவம் வாழணும்னு நினைக்கிறவன் இந்த மொழிக்கு கொடி பிடிக்க மாட்டான். மொழிக்கு கொடி பிடிக்கிறவன்லாம் சைவத்துக்கு வக்காலத்து வாங்குறவன் இல்லை. இந்த ரெண்டு விஷயமும் தனித்தனியான விஷயங்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவன் முன்னாடி போய் அவனுடைய அருளை பெறுவதற்கு எந்த மொழியும் தேவை என்று யாராவது நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு மொழி வேணுங்கிறீங்க ஆண்டவனை பேசுறதுக்கு. இங்க உள்ளுக்குள்ள நாகநாத சுவாமி இருக்காரியா, நாகநாத சுவாமி கோயிலில் போய் நாகநாதருடைய அருள் எனக்கு வேண்டும் சொல்லி நான் வேண்டிக்கிறேன். எனக்கு ஏதாவது மொழி வேணுமா? யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மொழி வேணுமா? ஊமையா? நான் பிறந்ததுலேருந்து ஊமை. எனக்கு இந்த ஆண்டவன் அருள் புரிவானா மாட்டானா? எனக்கு எந்த மொழியும் பேச தெரியாது. என்னுடைய தாய்மொழி எனக்கு பேச தெரியாது. எனக்கு சமஸ்கிருதமும் பேச தெரியாது. எனக்கு ஆங்கிலமும் பேச தெரியாது. ஆனால் இந்த ஆண்டவன் எனக்கு அருள் புரிவானா மாட்டானா? என்னுடைய உள்ளத்தை அவன் புரிந்து கொள்வதற்காக இங்கே கொலுவிட்டு இருக்கின்றானா? இல்லை என்றால் நான் என்ன மொழி பேசுகிறேன் என்று பார்த்து அதற்கேற்றபடி அவன் எனக்கு அருள் செய்வதற்காக அமர்ந்திருக்கின்றானா? நிச்சயமா அந்த ஆண்டவனை பொறுத்த வரைக்கும் மொழி என்பது தேவையற்ற ஒன்று. உன்னுடைய உள்ளத்து உணர்வு தான் முக்கியம். இது முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், அருளாள பெருமக்கள் எந்த மொழியில் வழிபட்டாலும் அந்த வார்த்தைகள் அத்தனையும் மந்திர சொற்களாகும். அருளாள பெருமக்கள் எந்த மொழியை பயன்படுத்தினாலும் அந்த மொழிகள் மந்திரங்களாகும். ஆனால் நீங்களும் நானும் எவ்வளவு நல்ல மொழியை பயன்படுத்தினாலும் அது சாதாரண வார்த்தைகளாகத்தான் இருக்குமே தவிர மந்திரங்கள் ஆகாது. இதான் இது அடுத்த வார்த்தை. ஞானசம்பந்தர் பாடினார், பூம்பாவை எழுப்பினார். நான் ஞானசம்பந்தருடைய பாட்டை பாடி நாளைக்கு ஒரு பூம்பாவை எழுப்ப முடியுமா? என்ன பைத்தியக்காரத்தனம் இது? எனக்கு முடியுமா? அது ஏன் முடியாது? பாட்டில் குற்றம் அல்ல, பாடியவன் குற்றம். ஞானசம்பந்தர் பாடினதுனால அந்த அம்மா எழுந்திருந்தாயா? நீ நானும் பாடினா எழுந்திருப்பல, தமிழ பாடினா எழுந்துருவல. ரொம்ப அழகான தமிழ் புலவர், ரொம்ப அழகான இசைஞானம் படைத்தவர், தேவார இன்னிசையில ரொம்ப உயர்ந்து நிற்கக்கூடியவர். தர்மபுரம் சுவாமிநாதனே வச்சுக்க. அவர் ஞானசம்பந்த பெருமான ஒரு எலும்பை கூட்டி எல்லாத்தையும் போட்டு ஒரு பானையில வச்சு, தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்களே இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் பாடிய அந்த பாடல்களை எல்லாம் சொல்லி, காணாது போதியோ பூம்பாவாய் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க, இந்த பூம்பாவை எழுந்துக்கிறாளான்னு பார்ப்போம் அப்படின்னா எழுந்திருப்பல. பைத்தியக்காரத்தனமா இல்லை இதெல்லாம்? நமக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. அதுல இருந்து என்ன விஷயம் புரியணும்னு கேட்டீங்கன்னாக்க, இது பாடுகிறவனுடைய ஆன்மீக அருள் ஆற்றலின் வலிமை, பாட்டுகிற மொழியினுடைய அருள் ஆற்றல் வலிமை இல்ல. வேதத்தையே 1000 பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். 1000 பிராமணன் தினம் வேதம் ஓதிட்டு இருக்காங்க. 1000 பேர் தினம் வேத அத்தியனம் பண்றான், வேத பாராயணம் பண்றான். எல்லா கோவிலையும் வேதம் நடக்குது. எல்லா வேள்விகளையும் வேதங்களை சொல்லித்தான், மந்திரங்களை சொல்லித்தான், ஆகுதிகள் செய்துதான் செய்கிறார்கள். வருண ஜெபம் செய்கிற எல்லா இடத்துலையும் மழை பெய்யுதா? எங்கேயாவது போய் பார்த்திருக்கியா? வருண ஜெபம் பண்ணினால் மழை பெய்யுங்கிறான். நம்ம ஊர்ல இருக்கிற பிராமணன் வருண ஜெபம் பண்றான், ஆகவே மழை பெய்யல. அப்ப வருண ஜெபத்தின் குற்றமா இல்லை இந்த பிராமணனுடைய குற்றமா? நிச்சயமா இந்த பிராமணனுடைய குற்றம் தான். வருண ஜெபத்தினுடைய குற்றம் இல்ல, இது பிராமணனுடைய குற்றம். என்ன குற்றம்னாக்க, டேய் வருண ஜெபத்தை சொல்ற அளவுக்கு உனக்கு தகுதி வேணுமா வேண்டாமடா? உன் வாழ்க்கையில நீ அப்படி உயர்ந்ததாக இருந்திருக்கிறாயா? உன்னுடைய ஆன்மீக நிலை அந்த அளவுக்கு பக்குவப்பட்டு உயர்ந்ததாக இருக்கிறதா? இல்லையே. அப்படி இல்லாத போது நீ எந்த வார்த்தையை சொன்ன என்ன? நீ எந்த வார்த்தையை சொன்னாலும் அதுக்கு ஒண்ணு மதிப்பு மரியாதை இருக்க போறதில்ல. அதனால நாம என்ன பக்தர்கள் என்கின்ற முறையில் இங்க கூடியிருக்கிறோம். நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மிடத்துல இந்த அருள் ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு, பக்தியை வளர்த்துக் கொள்வதற்கு முயல வேண்டுமே தவிர, இது எந்த மொழி அப்படிங்கறதெல்லாம் பார்க்க கூடாது. எனக்கு தெரிஞ்சது தமிழ். என்னுடைய ஞானிகள் மகான்கள் தமிழில் 1000 பாடல்கள் பாடி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு நான் இறைவனை உணர்வதற்காக முயல்கிறேன். இந்த பாடல்களை தெரிந்து கொள்வதே என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த பாடல்கள் காட்டுகிற பரமசிவன் இருக்கிறானே, அவனை தெரிந்து கொள்வதுதான் என்னுடைய நோக்கம். மறந்துடக்கூடாது. அந்த சிவபெருமானை தெரிந்து கொள்வதுதான் நோக்கம். உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம் இருக்கும், திருவாச்சகத்திற்கு உருகாதார் ஒரு வாச்சகத்திற்கும் உருகா. அதனால இந்த ஊருக்கு ஒரு போப்புன்னு ஒரு பையன் வந்தானா. அவன் திடீர்னு ஒரு நாளைக்கு திருவாச்சகத்தை போல உயர்ந்த உலகத்தில் இல்லை, இங்கே ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்லீப்பிங் ஹியர் அப்படின்னு அவனுடைய கல்லறையில் எழுதி வச்சானா. பைத்தியக்கார பையன் போர்ச்சிக்கிட்டு இருக்கான். எங்கள் திருவாச்சகத்தின் பெருமையை பார்த்தாயா? போப்பே இந்த திருவாச்சகத்திற்கு உருகி இருக்கான்னு. டேய், போப்பு திருவாச்சகத்துக்கு உருகி இருந்தாருன்னா மறுநாளுக்கு திருநீர் பூச்சிக்கிட்டு சிவபெருமான வழிபட்டு இருக்கணும். மறுநாளுக்கு அவர் எங்க வந்து வழிபட்டு இருக்கணும்? நாகநாத சுவாமி கோயிலுக்கு சிவன் திருநீர் பூசிக்கொண்டு சிவபெருமானை தெய்வம் என்பதாக சொல்லி இங்கன்னா வந்திருக்கணும். அவன் திருவாச்சகத்துக்கு கண்டு உருகினு சொல்லி உன்னை ஏமாத்த பாக்குறான். ஆனா அவன் கிறிஸ்தவ மதத்தை கொண்டு இங்க நுழைக்க பாக்குறான். நீ புரிஞ்சுக்காம எங்க தமிழ் எங்க தமிழ் எங்க தமிழ் அப்படியே கொண்டாடித்தான். என்ன பாரு பாதிரிகளா என்ன மாதிரி செய்யறாங்க. பாதிரிகளுடைய நோக்கம் என்னடா? அவனுக்கு உனக்கு இருக்கிற அந்த தமிழின் மீது இருக்கிற அந்த பற்று அவனுக்கு தமிழ் தாய்மொழியா?
இல்லை என்றால் இந்த தமிழ் இல்லை என்றால் நம்முடைய தெய்வீக தமிழ் மொழி ரெண்டும் இல்லையா அவனுக்கு என்னது கம்யூனிகேஷன், a vehicle of communication. ஆகவே அவனை பொறுத்த வரைக்கும் உங்களை எப்படா பிடிக்கலான்னு பார்த்தான். தமிழ்நாட்டில் மொழியை சொல்லி வளர்க்க முடியும், மதத்தை புரிந்து கொண்டான், தெளிவா புரிஞ்சுட்டாங்க. இதைத்தான் சமணர்கள் புரிந்து கொண்டார்கள், மறந்துடக்கூடாது. இப்ப திருநாவுக்கரசர் அவ அம்மா அக்கா இருக்கால திலகவதி, அவ ரொம்ப அருமையா வளர்த்தா. அவ உயிர் வாழ்ந்ததே இந்த பிள்ளைக்காக தான், இல்லைன்னா அன்னைக்கே போயிருப்போம். நல்லா கவனிச்சிங்க, எப்பேற்பட்ட பண்பாடு பாருங்க. அந்த அம்மாவுக்கு 12 வயசு தான், புருஷன் நிச்சயமாறான். நிச்சயமானவனோட கல்யாணமே நடக்கல, அவன் இறந்து போயிட்டான்னு தகவல் கிடைக்கிறது. அப்ப அவ என்ன முடிவு பண்றா தெரியுமா? உடனடியாகவே உடன்கட்டை ஏறுவது என்று முடிவு செய்கிறார். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற பத்திரிகைக்காரன் மற்றவன் எழுதுறான், இதெல்லாம் ராஜஸ்தான்ல எவனோ சில பெண்கள் பலாத்காரமா பிடிச்சி தள்ளி விடுறாளுங்க, அதனால அவங்க எல்லாம் போய் விடுறாங்க. இந்து மதத்தில் இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பலது இருக்கு அப்படின்னு அவன் எழுதுறான். இவன் உடனே ஆகான்னு கை தட்டுறான். பைத்தியக்காரத்தனமா இல்ல, டேய் ராஜஸ்தானுக்கு ஏண்டா போற, உன் தமிழ்நாட்டை பாரு, உன் தமிழ்நாட்டை பாரு, திலகவதியாருடைய வரலாற்றை பாரு. திலகவதியாருடைய வரலாற்றில் அவளை பிடிச்சா தள்ளினாங்க எல்லாரும் இல்லையே, அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. ஆனா அவ என்ன செஞ்சா, எனக்கு எப்ப மனசுல ஒருத்தனை நிச்சயம் பண்ணி கொடுத்துட்டாங்களோ அப்ப நிச்சயமா அவன் தான் என் புருஷன், எப்ப அவனுக்கு நிச்சயம் ஆயிடுச்சோ அதனால நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்பதாக சொல்லி உடன்கட்டை ஏறுவதற்காக போகிறாள். அப்ப ஊர் ஜனங்கள் அவளை பிடிச்சி தள்ளல, அந்த ஊர் ஜனங்கள் அவளுக்கு உபதேசம் பண்றாங்க. அப்ப என்ன உபதேசம் பண்றாங்கன்னா, அம்மா உனக்கு 12 வயசு தான் ஆகுது, இங்க பாரு மருள்னிக்கு இந்த பையனுக்கு நான் 5 வயசு தான் ஆகுது, இந்த குழந்தை யாரை நம்பிமா இருக்கு, உன்னைத்தானே இனிமே அம்மான்னு கூப்பிடணும், அந்த குழந்தை, இந்த குழந்தைய நீ வளர்க்க வேண்டாமா அப்படிங்கிறா. அப்பவும் கூட மனசுல இருக்கிற அந்த விடாப்பிடித்தனத்தினால அவ தீக்குளிப்பதற்கு முயல்கிற போது அந்த குழந்தை தன்னுடைய பிஞ்சு கரத்தினால இந்த அக்காவினுடைய கையை பற்றுகிறது. அப்படி பிடிச்ச உடனே குழந்தையை திரும்பி பார்க்கிறா. அந்த குழந்தை இந்த தாய் இந்த அக்காவினுடைய கையை பிடிச்ச உடனே இந்த அக்காவினுடைய மனசு மாறுறது. டேய் எனக்கு இனிமே வாழ்க்கையில ஒண்ணும் இல்லடா, எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா நான் உனக்காக வாழணும்டா, நான் உனக்காக வாழணும். அதனால பக்கத்தில் இருக்கிற திருவதிகளை போய் அவ என்ன செய்யறா, ஒரு வீட்டையே சமய ஒரு கூடமாக ஆக்கி, தன்னுடைய வீட்டையே திருமணமாக ஆக்கி, அவள் நாள் முழுக்க செய்த திருத்தொண்டு என்ன, இன்றைக்கும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய விதவை பெண்கள் அத்தனை பேருமே திலகவதியாருக்கு இணையாக இந்த தொண்டுகளைத்தான் செய்ய வேண்டும். நம்ம ஊர்ல இருக்கிற விதவை பெண்களை எல்லாம் நாமெல்லாம் வாழ்க்கையில எதுவும் இழந்து விட்டவர்கள் என்பதாக நினைப்பவர்கள் அல்ல, மாறாக பகவானா பார்த்து இவர்களுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்தை கடைபிடிப்பதற்கு, பிரம்மச்சாரிணிகளாக வாழ்வதற்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் என்பதாகத்தான் நாம் கருதுகிறோமே தவிர கணவனை இழந்தவர்கள் எதையோ வாழ்க்கையில் பறிகொடுத்தவர்கள் என்பதாக நாம் நினைத்தது கிடையாது. ஏன் என்று சொன்னால், நான் கணவனோடு இருந்து கொண்டு இந்த அளவுக்கு பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடியுமா என்பது சந்தேகம். ஆனால் இறைவன் என்னிடமிருந்து கணவனை பறித்துக் கொண்டு விட்டான். அப்படி பறித்துக் கொண்ட கணவனுக்கு பதிலாக இப்பொழுது பிரம்மச்சரிய வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? வாழ்க்கையை புலநடக்கத்தோடு வாழ்வது. இந்த வாழ்க்கையில என்ன செய்யணும்? வெடிகாலம்பரை எழுந்திருக்கணும், வீட்டு வாசல்ல சாணி தெளிக்கணும், பக்கத்தில் இருக்கிற திருக்கோயிலுக்கு பக்கத்தில் வீடு இருந்தா ரொம்ப நல்லது, ஏதாவது ஒரு திருக்கோயிலுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறதுன்னு முடிவு பண்ணணும். அந்த திருக்கோயில் வாசல்ல போய் சாணி தெளிச்சு கோலம் போட்டு அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி சங்கரா ஜெய் போற்றி போற்றி என்று அந்த இறைவனை கும்பிடுவதற்கு பெயர் தான் வாழ்க்கை. அதுதான் தவ வாழ்க்கை. யாராவது பசித்து வந்தால் என்னிடத்தில் ஏதாவது சாப்பாடு இருக்கிறது என்று சொன்னால் சிவனடியார்களாக இருந்தால் முன்னுரிமை தந்து அவர்களுக்கு உணவிடுவது, அவ்வளவுதான். இதை எல்லா காலத்திலும் எல்லாராலையும் செய்ய முடியும். இதெல்லாம் யாரெல்லாம் செய்கிறாரோ அவர்கள் அத்தனை பேரும் நாயன்மார்கள். மறந்துடாதீங்க, திலகவதியாருடைய பேர் நாயன்மார்கள் பட்டியலில் இல்லை. ஆனால் எந்த விதத்தில் நாவுக்கரசருக்கு திலகவதியார் குறைவு, எந்த விதத்தில் ஞானசம்பந்த பெருமானுக்கு திலகவதியார் குறைவு, எந்த விதத்தில் காரைக்கால் அம்மையாருக்கு திலகவதியார் குறைவு இல்லையே. அவன் ஏன் விட்டுட்டு போனா, ஏன் அந்த பேரை சொல்லல, அது வேணா ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். அவ பேரையும் சேர்த்திருக்கலாம், ஏதோ சேர்க்க விட்டுட்டானுங்க, அவ்வளவுதான். ஆனா உண்மை என்னன்னா திலகவதியாரும் ஈக்குவலி நாயன்மார் தான், சந்தேகமே வேண்டாம். இப்ப அந்த அம்மா என்ன பண்ணா, ஒரு தப்பு பண்ணினாங்க. அந்த தப்பை நீங்க ஆம்பூர்ல இருக்கிற இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய திருமுறையில் சம்பந்தம் இருக்கக்கூடிய சைவ குடும்பங்களில் இருக்கக்கூடிய நீங்க செய்யாம இருந்தா அதுவே பெரிய தொண்டு. அது என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளை அந்த காலத்துல சமணர்கள் நடத்துகிற அந்த சமண மடத்தில் நடந்து வந்த கல்விக்கூடத்துக்கு அனுப்பிச்சு விட்டான். அவ செஞ்ச ஒரே தப்பு அதுதான். இப்ப நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்கூலுக்கெல்லாம் பள்ளிக்கூடம்னு பேரு. பள்ளிக்கூடம் என்பது நம்ம ஊர்ல நிச்சயமாகவே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு பேர் கிடையாது, தெரிஞ்சுங்க. தமிழ் வார்த்தையாது. பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் போடுறிய, மேல்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி அப்படியெல்லாம் போட்டுட்டு இருக்கிய பெருமையா. பள்ளிங்கிற சொல்லுக்கு தமிழ் சொல்லகராதியில
தமிழ் அகராதியில எந்த இடத்துலயாவது கல்விக்கூடம் அப்படின்னு எங்கேயாவது அர்த்தம் போட்டிருக்கா? நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு எடுத்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அந்த அர்த்தம் போடல. பின்ன பள்ளிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கு தெரியுமா? புறச்சமயத்தவர்கள் வழிபாட்டு தலம். இங்கிலீஷ்ல என் பிள்ளை கான்வென்ட்ல படிக்குதுங்கம்மா. கான்வென்ட்ல படிக்குதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல போய் படிக்குதுன்னு அர்த்தம். இவனுடைய கான்வென்ட்ங்கிற அர்த்தம் என்ன தெரியுமில்ல? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்னா அதுக்கு பேர் கான்வென்ட்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா டிக்ஷனரி, இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்தீங்கன்னா கான்வென்ட்ங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னு போட்டிருக்க மாட்டான். கான்வென்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா போட்டிருக்கான்? த பிளேஸ் வேர் த நன்ஸ் ரிசைட். அதாவது கிறிஸ்தவ மதத்திற்காக தொண்டு செய்வதற்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகள் தங்குமிடம். அதுக்கு பேர் தான் கான்வென்ட். அதனால நான் ஹிந்து கான்வென்ட் நடத்துறேன், நாங்கெல்லாம் கான்வென்ட்டுக்கு போறோம் அப்படிங்கிறது அபத்தமான சொல்லு. ஆனா கான்வென்ட்ங்கிறது பின்ன எப்படி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலோட வந்துச்சுன்னா, இந்த கிறிஸ்தவச்சிங்கெல்லாம் நம்மளை மதம் மாத்துறதுக்கு உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் இங்கிலீஷ் சொல்லித்தரேன், எங்க இதுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அதனால அவ தங்கியிருந்த கான்வென்ட்டுக்கு நம்ம பேமானி பெற்றோர்கள்லாம் அனுப்பிச்சு விட்டானுங்க. அதனால அங்க போய் படிக்க ஆரம்பிச்சது. எங்க போகுது? கான்வென்ட்டுக்கு போகுது. கான்வென்ட்னா என்ன அர்த்தம்? நன்ஸ் இருக்கிற இடம். அந்த நன்ஸ் இருக்கிற இடத்துல போய் இங்கிலீஷ் படிக்க போறான்னு சொன்னான். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மெட்ராஸில் இருக்கிற கார்மல் கான்வென்ட், மெட்ராஸில் இருக்கக்கூடிய எல்லா கான்வென்ட்டும், நீங்கள் அந்த பாண்டி பஜாரில் ஒன்று இருக்குது, மவுண்ட் ரோடில் ஒன்று இருக்குது, 1000 இடத்துல இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுங்க. இங்கெல்லாம் நன்ஸ் ரிசைட் பண்ணாங்க. இப்போ ஸ்கூலும் இருக்குது, நன்ஸும் அங்கே தான் ரிசைட் பண்ணுறாங்க. அதனால இப்போ என்னாச்சுன்னாக்கா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு பேர் கான்வென்ட்னு வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த பள்ளிங்கிற பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் பாடசாலைக்கு போயிட்டு இருந்துச்சு. சில வீட்டு பிள்ளைங்க மட்டும் சமண பள்ளிக்கு போச்சு. அதுக்கு பேர் சமணப்பள்ளி, பௌத்த பள்ளின்னு பேரு. சமணர்கள், சமண துறவிகள் வாழ்ந்த இடத்திற்கு பேர் சமணப்பள்ளி, பௌத்த துறவிகள் வாழ்ந்த இடத்திற்கு பேர் பௌத்த பள்ளி. இப்ப கூட பள்ளிவாசல், நல்லா கவனிச்சீங்க, மாற்றானுடைய வழிபாட்டு தலத்திற்கு தமிழ்நாட்டில் பள்ளி என்கின்ற சொல்லுதான் இருந்ததா? அதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம். எங்க ஊர்ல இருக்கிற எல்லா மாஸ்க்கு நான் தமிழ்ல சொல்லக்கூடிய பேர் பள்ளிவாசல் தான். ஆனா உங்க ஊர்ல இருக்கிற பேமானிங்கள்லாம் ஒரு விஷயத்தை மாத்தி விட்டானுங்க. அது என்னன்னு கேட்டா, கிறிஸ்தவனுடைய சர்ச்சுக்கு மட்டும் தேவாலயம், மாதா கோவில், அங்க மட்டும் இவன் பள்ளின்னு சொல்றது இல்ல. அப்ப அங்க பள்ளிங்கிற வார்த்தை இல்லையானா அதுக்கும் பள்ளி தான் பேரு. தமிழ்நாட்டில் பள்ளி தான் சொல்லிட்டு இருந்தோம், இப்பதான் மாத்தி விட்டானுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நேர கேரளாவுக்கு போங்க, வேற எங்கேயும் போக வேண்டாம். இது தெரிஞ்சுக்கணும்னா கேரளாவில் டூர் பண்ணுங்க. கேரளாவில் ஏதாவது ஒரு பஸ்ல ஏறி ஒரு டிக்கெட் எடுக்க போனீங்கன்னு வச்சுங்க, அங்க யாராவது டிக்கெட் எடுத்துட்டு இருப்பான். அதாவது சர்ச்சு இருக்கிற ஜங்ஷன்ல என்னை இறக்கி விடுமா. அந்த டிக்கெட்டு கேட்கிற இடம் என்னன்னா சர்ச்சு ஜங்ஷன் அப்படின்னு சொல்றதுக்காக வருவான். அவன் என்ன கேட்பான் தெரியுமா? அந்த பஸ்ல உட்காந்துருக்கிற மலையாளி கண்டக்டர்கிட்ட, பள்ளிமுக்கு ஒரு டிக்கெட்டுமா. நல்லா கவனிச்சிங்க, பள்ளிமுக்கு ஒரு டிக்கெட்டுமா. முக்குன்னா ஜங்ஷன், பள்ளினா சர்ச்சு, சர்ச்சு இருக்கிற ஜங்ஷன். பள்ளிங்கிற சொல்ல அவனுக்கு எப்படி வந்துச்சு? தமிழ்ல தான் வந்துச்சு. ஏன்னா தமிழ் வார்த்தையை தான் பெரும்பாலும் மலையாளிகள் பயன்படுத்துகிறார்கள். அந்த காலத்து தமிழ் அவன் இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கான், நாம தான் விட்டுட்டோம். அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளி என்கின்ற சொல் புறச்சமயத்தவர் வழிபாட்டு தலம். அதுக்கு தன் பிள்ளை அனுப்பிச்சா. அதனுடைய விளைவு, அந்த மருள் நீக்கியா போனவன் தர்மசேனனா மாறி, சமணனாக மாறி, சைவத்திற்கு விரோதியாக மாறி, அதுக்கப்புறம் அந்த அம்மாவே நேர சிவபெருமான இடத்துல போய், ஐயோ என் தம்பியை கெடுத்துட்டியே, எப்படியாவது என் தம்பி சரியான பாதைக்கு வர வேண்டாமா, சிவபெருமானே உன்னை தொழ வேண்டாமா அப்படியெல்லாம் வேண்டி, அதுக்கப்புறம் 64 வயசுல அந்த ஆளுக்கு சூளை நோய் வந்து, அந்த சூளை நோயின் காரணமாக சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று சிவாலயத்திற்கு வர வேண்டி நிர்பந்தத்திற்கு ஆளாகி, அப்புறம் திலகவதியார் சொல்லி அதுக்கப்புறம் அந்த சிவன் கோவிலுக்குள்ள நுழைஞ்சு வழிபட்டதற்கு பின்னால்தான் அவருக்கு சைவராகிற வாய்ப்பு கிடைக்கிறது. இப்ப நீங்க புரிஞ்சுங்க, உங்க பிள்ளைங்களை தப்பி தவறி கூட இந்துக்கள் நடத்தாத மற்ற ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது. அனுப்பிச்சிங்கன்னா அவங்க கதியும் இதே கதி தான். நாவுக்கரசருக்கு என்ன கதி நேர்ந்ததோ, அந்த மருள் நீக்கியாருக்கு என்ன கதி நேர்ந்ததோ, அதே கதி தான் இந்த குழந்தைங்களுக்கு நடக்கும். ஆகவே நாமளாவே எதுக்கு இவனுக்கு எடுக்கணும்? நாமளாகவே எதுக்கு நம்ம பிள்ளையை கெடுக்கணும்? ஆகவே நல்ல பிள்ளைய நல்ல ஸ்கூல்ல, நல்ல இந்து ஸ்கூல்ல எங்கேயாவது சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றது அப்படின்னு வச்சுங்க. இதெல்லாம் விடுங்க. இன்றைக்கும் கூட 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூலுக்கும் பாடசாலைன்னு தான் பேரு. நீங்க வேணா போய் பழைய போர்டெல்லாம் பார்த்துட்டு வாங்க. எல்லா கிராமத்திலையும் ஆரம்ப பாடசாலை, உயர்தர பாடசாலைன்னு தான் போட்டிருப்பான். எவனும் பள்ளிக்கூடம் போடுறது இல்ல. இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னானுங்க? பாடசாலைங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, அது தமிழுக்கு சொந்தம் இல்ல, அதனால தமிழ்ல இருக்கணும் பேரு, அதனால பள்ளிக்கூடம் என்பதுதான் தமிழ் சொல் என்று சொல்லி உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளின்னு மாத்தினான். ஆனா இவனுக்கு வரலாறு தெரியாது. இவனுக்கு தமிழ் அகராதி படித்தவர்கள் அல்ல இவர்களெல்லாம், தமிழை தெரிந்து கொண்டவர்கள் அல்ல இவர்களெல்லாம். அதில் பள்ளி என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனா இன்னைக்கு இலங்கை தமிழன்
எங்கேயும் போக வேண்டாம்டா, இலங்கைக்கு போடா. இலங்கையில் இருக்கிற தமிழன் உண்மையான தமிழன், இலங்கையில் இருக்கிற தமிழன் சைவ தமிழன், இலங்கையில் இருக்கிற தமிழன் சிவபெருமானை அடியோடு பின்பற்றுகிற தமிழன். அந்த தமிழன் எல்லா ஊர்லயும் இன்னைக்கு என்ன போட்டிருக்கான் தெரியுமா? பாடசாலை தான் போட்டிருக்கான். அவன் பள்ளிக்கூடங்கிற வார்த்தையை என்னைக்குமே பயன்படுத்துறது இல்லை, பாடசாலை அதை தான் அவன் போட்டிருக்கான். எல்லா ஊர்களையும் நீங்க எந்த ஊர்ல வேணா போலாம், யாழ்ப்பாணத்தில் தொடங்கி எந்த ஊருக்கு வேணா, தமிழன் இருக்கிற ஊர் எங்க வேணா போங்க, எல்லா இடத்துலையும் பாடசாலை 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 தான். ஏன்னா பாடசாலை தான் தமிழனுடைய ஸ்கூல், அதுக்கு அடையாளம் தான். பாடசாலைன்னு சொன்னாதான் தமிழ்நாட்டில் ஸ்கூல்னு அர்த்தமே தவிர நிச்சயமா பள்ளிக்கூடம் சொன்னா அர்த்தம் இல்லை. ஆகவே பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பாமல் நம்முடைய பாடசாலைகளுக்கு, நம்முடைய வித்யாலயங்களுக்கு என்றைக்கு அனுப்புகிறோமோ அப்பொழுது நம்முடைய குழந்தைகள் உயர்ந்து நிற்பார்கள். இது நாவுக்கரசர் காட்டிய நன்னறி, இது திலகவதியார் காட்டிய நன்னறி. அதனால ஏற்படக்கூடிய ஆபத்தை சுட்டிக்காட்டி அவருடைய வாழ்க்கையானது அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்ப இந்த ஞானசம்பந்தருடைய பெருமை என்னங்கிறத பத்தி சொல்லுகிற போது சேக்கிழார் பெருமான் ஒரு வார்த்தை சொன்னார், வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. இந்த குழந்தை ஏண்டா பிறந்திருக்கு, இந்த குழந்தை எதுக்காக அவதரித்தது, இந்த குழந்தை சீர்காழியில் அவதரித்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். அந்த நோக்கம் என்ன தெரியுமா? வேறொன்றும் அல்ல, மாறாக இந்த குழந்தையினுடைய நோக்கமே வேத நெறி தழைத்தோங்க. நல்லா கவனிச்சிங்க, வேதம் வேறு சைவம் வேறு என்பதாக யாராவது நம்முடைய மனசில் விஷவித்தை விதைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்றால் தர்மயாதீனத்திடத்தில் போய் கேட்டு, வேதத்திற்கு புறம்பானதா சைவம், சைவத்திற்கு புறம்பானதா வேத நெறி என்பதாக நீங்களே கேட்டு தெளிவு பெறுங்கள். ஆகவே வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. இந்த குழந்தை பிறந்தது எதுக்குடா? வேதத்தை காப்பாத்துறதுக்காக வேத நெறி தழைத்தோங்க. அதுல வேத நெறியில எத்தனையோ துறைகள், குறிப்பா தமிழ்நாட்டில் 2 துறை இருக்கு. ஒன்னு வைணவத்துறை, இன்னொன்னு சைவத்துறை. இந்த குழந்தை எதுக்கு பிறந்ததுன்னா சைவத்துறை விளங்க. வைணவத்துறைக்கு ஆழ்வார்கள் பிறந்தார்கள், ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடினார்கள். ஆகவே அந்த ஆழ்வார்கள் நீங்களாக, அவர்கள் வைணவத்துறை விளங்க வாங்கினவர்கள், ஆனால் அவர்களும் வேதநெறி தழைத்தோங்க வாழ்ந்தவர்கள். இந்த ஞானசம்பந்த குழந்தையும் கூட வேதநெறி தழைத்தோங்கத்தான் வாழ்ந்தது. பல்லக்கில் ஊர்ந்தே பணி செய்தான், பைந்தமிழின் சொல்லடுக்குள் ஊரும் சுவை கொடுத்தான், வல்லடக்கி வாதத்தில் வென்றான், வரலாற்றை பாதி புராணமாய் பாடினான், தாள் தேடி பணிந்து பார். சேக்கிழாருக்கு பெருமை சேர்க்கிறதுக்காக ஒரு கவிஞனே பாடின பாட்டு இது. அவன் என்ன சொன்னா, இந்த சேக்கிழாருக்கு என்ன பெருமை தெரியுமா? புராணம் பாதி பிள்ளை பாதி, பிள்ளை பாதி புராணம் பாதின்னு ஏன் சொன்னான் தெரியுமா? 4286 பாடல்கள் பெரிய புராணத்தை பாடினார் சேக்கிழார். அதில் 1256 பாட்டு வெறும் ஞானசம்பந்த பெருமானை பற்றி மட்டும் பாட்டு. அப்படி ஞானசம்பந்த பெருமான் கிட்டத்தட்ட பெரிய அளவில் இந்த புராணத்தையே விழுங்கி விட்டார். அதாவது அதனுடைய பெரும்பகுதியை அவர் எடுத்துக்கொண்டு விட்டார். அதனால்தான் அவருக்கு ஆளுடை பிள்ளை அப்படின்னு ஒரு பெயர். விநாயகருக்கு பிள்ளையாருங்கிற பெயர் இருக்கு, முருகப்பெருமானை கூட இளைய பிள்ளை என்று சொல்லலாமே தவிர பிள்ளை என்கின்ற பெயரில் அறியப்படுகிறவர் அல்ல முருகன். அதை போல சேங்கலூர் பிள்ளை என்பதாக சொல்லி சண்டேசர் நாயனாரை சொல்வார்கள். ஆனால் உண்மையான பிள்ளை என்பதாக ஏதாவது சைவத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆளுடைய பிள்ளை தான். ஆகவே ஞானசம்பந்த பெருமான் தான். ஆகவே அப்பேற்பட்ட ஞானசம்பந்த பெருமானுக்கு என்ன சிறப்பு? ஒரே ஒரு சிறப்பு தான். சமணர்கள் வேதத்தை அழிக்க முயற்சித்தார்கள், வேத நெறியை அழைக்க முயற்சித்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த சமணத்தில் இருந்து சைவத்தை மீட்பதற்காக, சமணத்தில் இருந்து வேத நெறியை மீட்பதற்காக அவதரித்தவர் இங்க இந்த ஞானசம்பந்த பெருமான். இப்ப மதுரைக்கு போறதுன்னு முடிவு பண்றார். அப்படி மதுரைக்கு போறது அப்படின்னு முடிவு பண்ணினோன்னு பக்கத்தில் இருக்கிற நாவுக்கரசருக்கு இவங்களுடைய தில்லுமுல் எல்லாம் தெரியும். இவர்கள் எப்படிப்பட்ட தில்லுமுல்லுக்காரர்கள் சமணர்கள் என்பது தெரியும். அங்கிருந்து ஏதோ மங்கையர்க்கரசி சொன்னா அப்படின்னு குலச்சிறை நாயனாரும் அவருடைய ஆட்களை வந்து கேட்டாங்க. அப்படிங்கிற காரணத்தினால ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வருகிறேன்னு சொல்லிட்டார். என்ன காரணம்னு கேட்டார். வேற ஒன்றும் இல்லை, கூன்பாண்டியன் சமணத்தின் பால் பட்டவன், அதனால சைவம் தாழ்ந்து நிற்கிறது, திருநீர் அணிவதற்கே கூட தடை இருக்கிறது, ஆலயங்களில் வழிபாடுகள் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்க வரணும்னு. இப்ப கூட நாவுக்கரசர் என்று சொன்னாலே நமக்கு எல்லாமே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும், உழவார திருத்தொண்டு. அது என்ன ஞான இந்த திருநாவுக்கரசரோட எதுக்காக உழவார திருத்தொண்டு சம்பந்தப்பட்டிருக்குன்னு எப்பயா யோசிச்சிருக்குமே? ஏன் ஆளுக்கு ஒரு எல்லாருமே கையில உழவார படை எடுத்துன்னு போக வேண்டியதானே? உழவார படை மற்றவர்கள் எடுத்துன்னு போல, நாவுக்கரசர் ஒருத்தர் தான் எடுத்துன்னு போனாரு. அது எதுக்காகனாக்க நாவுக்கரசர் காலத்துல சமணர்கள் சிவாலயங்களுக்கு போகிற பழக்கத்தையே கெடுத்து விட்டார்கள். சிவாலயத்திற்கு போகிறவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அதனால இந்த வெளிப்பிராகாரம்னு ஒன்று உண்டு. இந்த உள்பிராகாரத்துக்கு ஒரு 10 பக்தர்கள் வந்தா கூட இந்த உள்ளுக்குள்ள நடந்து நடந்து நல்லபடியா இருக்கும். ஆனா இந்த வெளிப்பிரகாரத்தை சுத்துறதுக்கெல்லாம் ஜனங்கள் இல்லாம போயிடுச்சுனாக்க அந்த வெளிப்பிரகாரத்துல கல்லு முள்ளும் சேர்ந்துடும்.
அதனால தான் இன்னைக்கு கூட பல பிரகாரங்களில் பல கோவில்களில் வெளிப்பிரகாரத்தை சுற்றுற பழக்கமே நமக்கு கிடையாது. அது கிராமங்களில் பெரிய பெரிய கோவிலாக இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் யார் வெளிப்பிரகாரத்தை சுற்றுறதுக்கெல்லாம் யாருக்கு நேரம் இருக்கு? நேரம் போனோமா சாமி கும்பிட்டோமா ஆஃபீஸுக்கு போனோமான்னு இல்லாமல். ஆகவே அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த வெளிப்பிரகாரத்தில் தான் இந்த கல் முள் செடி கொடி எல்லாம் மண்டி கிடக்கு. அப்போ அந்த இடத்துல சமணர்கள் காலத்தில் சிவாலயங்கள் தூர்த்து கிடந்தன. தூர்த்து கிடந்த சிவாலயங்களுக்கு சைவர்கள் போகிற பழக்கம் இல்லை, போகிறவர்களும் கூட வெளிப்பிரகாரத்தை சுற்றுகிற பழக்கம் இல்லை. அதிலிருந்து அவர்கள் எல்லாம் மீட்கணுங்கிறதுக்காக தான் கையில் ஒரு இந்த தோசை திருப்பி இருக்க அந்த மாதிரி ஒரு கல்லில் வச்சு அந்த எடுத்துன்னு கையில் போனார். அது போனதுனால என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு 50 பேர் இவர் நோண்டிட்டு இருந்தாருன்னா இன்னொரு 50 பேர் நோண்டுவானே. ஏன்னா வயசான பெரியவர் பாவம் என்னதையும் கொத்திட்டு இருக்காரு, எனது செடியெல்லாம் பிடுங்குறாரு, என்னவோ இங்கெல்லாம் நோண்டுறாரு, தரையை செம்மிடுறாரு, அவனும் செய்வான். அதனால உழவார பணிக்கு ஏராளமான பேர்கள் சேர்ந்தார்கள். இன்றைக்கும் கூட உழவார திருப்பணி எங்க தேவைப்படுகிறது தெரியுமா? நல்ல மொசைக் ஃப்ளோரிங் இருக்கிற கோவில்களில் இல்ல, மாறாக வெளிப்பிரகாரம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறதோ அந்த வெளிப்பிரகாரத்தை சுத்தம் செய்வதற்கு தான் உழவார திருப்பணி தேவைப்படுகிறது. இந்த உழவார திருப்பணிக்கு அவசியம் நேர்ந்ததற்கு காரணமே சமணர்கள் அரசியல் செல்வாக்கால் ஆலயங்களை துருத்தனர், ஆலயங்களுக்குள்ள வழிபாடுகளை எல்லாம் நிறுத்தி விட்டு இருந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை இருந்ததுனால அந்த அமன் கையர் வஞ்சனைக்கோர் அவதி இல்லை, உரை செய்வது உளது, உருகோள் தானும் தீய எழுந்தருள உடன்படுவது ஒண்ணாது. இப்ப நாள் நன்னா இல்லை ஞானசம்பந்தரே, இப்ப நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆபத்து வரும். ஏன்னா நீர் போற இடம் அப்படிப்பட்ட இடம், எல்லாம் அயோக்கிய பயல்கள் நிறைஞ்சிருக்கிற ஊரு. ஆகவே இந்த சமணர்கள் அயோக்கியர்கள், அப்பேற்பட்டவன் என்ன கொலையும் செய்யறதுக்கும் தயங்க மாட்டான். ஆகவே அந்த ஊருக்கு போக வேண்டாம், நாள் நன்னா இல்லைன்னு. இப்ப அந்த இடத்துல தான் இப்ப எல்லாம் 101 தரம் 51 தரம் எழுதியிருக்காங்களாமே வேயூர் தோழிபங்கன. இந்த வேயூர் தோழிபங்கன இப்ப 11 பாட்டையும் 51 தரம் எழுதியிருக்காங்க. இந்த 51 தரம் எழுதுறது பெருசு இல்ல. இங்க யாராவது 51 தரம் எழுதி இருக்கிறவங்க இங்க இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, நாளையிலேருந்து இந்த நவக்கிரக ஸ்தலங்களை போய் கும்பிடுறத முதல்ல விட்டுறணும். நீ உண்மையிலேயே அந்த வேயூர் தோழிபங்கன் மேல நம்பிக்கையோட தான் 51 தரம் எழுதினேன்னாக்க இந்த நவக்கிரக ஸ்தலங்களுக்கு போறதை நிறுத்து. என்ன வேடிக்கை பாருங்க, எல்லா சிவாலயங்களிலுமே சிவன் மீது நம்பிக்கை இருந்தால் நவகிரகத்தை வழிபட மாட்டான். வைணவ கோவில்ல நவகிரகம் கிடையாது, சிவன் கோவில்ல எல்லா இடத்துலயும் நவகிரகம் இருக்குது. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த கும்பகோணத்தை சுத்தி ஒரு 9 இடம், இந்த 9 இடமும் சிவாலயம். இந்த 9 இடமும் சிவனுக்காக புகழ் பெற்றதே தவிர அந்த நவகிரகத்துக்காக புகழ் பெற்ற ஸ்தலங்கள் அல்ல. அது மட்டுமல்ல, அந்த நவகிரகங்களுக்கே அந்த சிவன் அருள் புரிஞ்சார், அதனாலதான் அந்த இடத்துல அதுக்கு மதிப்பு. ஆனா நம்ம பயிலுக்கு என்ன மாத்தி விட்டானுங்க தெரியுமா? அதுல என்ன வேடிக்கை, பகுத்தறிவே கொஞ்சம் கூட இல்லாத இந்த கவர்மெண்ட் இருக்க, இந்த கவர்மெண்ட் கூட நவக்கிரக ஸ்தல யாத்திரை பிரமாதமா இவனுக்கு ரொம்ப, அதாவது பகுத்தறிவு மூட நம்பிக்கை, அதாவது ரெண்டையும் ரொம்ப அப்படியே அழகா உலகத்திலே பரப்புறதுன்னு முடிவு பண்ணிடுவான். அதனால இவன் ஆட்சி காலத்துல தான் பாத்தீங்கன்னா நவக்கிரக தல சுற்றுலா, ஏன்னா இவனுக்கு பணம் வருத, வேற ஒண்ணும் இல்ல, சுற்றுலாத்துல பணம் வருது இல்ல. சுற்றுலா பயணிகளை எந்த முட்டாள்தனத்தை சொல்லி கூட்டிட்டு போனான்னு துட்டு வந்தா போறாத, முட்டாள்தனம் இருந்தா இல்லையா? எனக்கு முட்டாள்தனத்தை வச்சு தானே பொழப்பே நடக்குது. அப்படி இருக்கிற போது பணம் காய்ச்சி சம்பாதிக்கிறது முட்டாள்தனம் இருந்தா இருந்துட்டு போட்டோமேங்கிறான். அதாவது இவனுக்கு உண்மையிலே பகுத்தறிவு இருக்குன்னா இவன் என்ன பிரச்சாரம் பண்ணணும்? ஏண்டா உள்ள சிவன் இருக்காரு, அந்த சிவனுக்கு கீழே இருக்காரு இந்த நவகிரகம். அப்படி இருக்கிற போது இந்த நவகிரகத்தை பெருசுபடுத்தி திருநள்ளாறு சனீஸ்வர தலம், வேடிக்கை இல்லை. யாருக்காவது சிவன் கோவில் எவனுக்காவது தெரியுமா? ஐயா எவனாவது ஒரு நாளாவது சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரேன், திருநள்ளாறுல இருக்கிற சிவபெருமானை தரிசித்து வரேன்னு சொல்றானுங்களா? சொல்றதே கிடையாது. அதுவும் இல்லை, பல பேர் என்ன தெரிய வந்துடும், அந்த சனீஸ்வரனோட திரும்பி வந்துருவானுங்க. அங்க உள்ளே போய் சிவனை கும்பிடுறவனே ரொம்ப கம்மி, ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு சாமி இருக்குன்னே தெரியாது. யாராவது சொல்லி கிள்ளி போனா போறது, போகும்போதே ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போய் அந்த சாமியும் அம்பாளையும் பார்த்துட்டு வருவானுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே ஞான சம்பந்த பெருமான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கையை போட்டு உடைத்தவர். அவர் என்ன சொன்னாரு? டேய், சிவபெருமானை வணங்குகிறவனுக்கு இந்த கோள் என்னடா செய்யும், ஞாயிறு என்ன செய்யும், திங்கள் என்ன செய்யும், சனி என்ன செய்யும், இதுக்கெல்லாமா பயந்துட்டு இருப்பானுங்க. இதைத்தான் நாவுக்கரசர் அவர் சொன்னார். எப்பேற்பட்ட நாவுக்கரசர், அவருக்கே இவர் பதில் சொல்றார். இது குழந்தை, அது வயசானவர், அப்படிப்பட்ட முதியவருக்கு அட்வைஸ் பண்றார். என்னங்க நீங்க இதுக்கு போய் என்னமோ நாடு கோளெல்லாம் சொல்லிக்கிட்டு, நான் யாருக்காக போறேன்? சிவபெருமானை நம்பி போறேன். ஆகவே இந்த சிவபெருமான் இருக்கிற இடத்துல நிச்சயமாகவே எனக்கு எந்த விதமான கெடுதலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனார். உண்மையிலேயே கெடுதல் நடக்கல. எவன் கெடுதல் செய்யணும்னு நினைச்சானோ அவன் அத்தனை பேர் அழிஞ்சு போனா. 8000 பேரை அங்க கழுவில ஏத்திட்டு திரும்பி வந்த. ஆகவே சமணத்தை கம்ப்ளீட்டா மதுரை மாநில மண்டலத்திலிருந்து பாண்டிய தேசத்திலிருந்து கம்ப்ளீட்டா அகற்றிவிட்டு அந்த இடத்துல சைவத்தை மீண்டும் நிலைநாட்டியது இந்த குழந்தை.
இந்த குழந்தை இல்லைன்னா மங்கையர்க்கரசி இல்லைன்னு வச்சுங்க. நீங்க இவ்வளவு பேர் வைக்கிறீங்களே, தமிழ்நாட்டில் கடந்த 50 வருஷமா தமிழ்னு சொல்லி தானே ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கானுங்க. இவன் எவனாவது ஒருத்தன் தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ்ல பேர் வேணும் எங்க சொல்லியிருக்கானுங்களா? அவன் குடும்பத்திலே பேர் வச்சிருக்கானே. இப்ப லேட்டஸ்டா பிறந்ததுக்கு கூட ஆதித்யாங்கிறான். அது என்னடா அந்த ஆதித்யா? கதிரவன் பேர் வச்சு அவனை குறைஞ்சு போடுமா உனக்கு? அப்படியே இந்த சாமியை கும்பிடுறதுனே முடிவு பண்ணிக்க. இந்த சூரியன் தான் உன் குடும்பத்துக்கு தெய்வம், அது எனக்கு தெரியும். ஆகவே குடும்பத்தில் ஏன் சூரியனை மட்டும் விட மாட்டேங்கிறானுங்க? சூரியன் தான் இவங்களுக்கு காலங்காலமா பிரத்யட்ச தெய்வம் இவ குடும்பத்து முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால சன் டிவியிலேருந்து சூர்யாவிலிருந்து எல்லாமே அதில் தான் இருந்தாகணும், வேற வழியே இல்லை. அதை மீறி போக முடியாது, வேற பேர் வைக்க முடியாது இவனால. அதனால ஏதாவது ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு ஆம்பளை குழந்தைக்கு ஒரு பேர் வச்சாலும் அது சூரியனோட சம்பந்தப்பட்டிருக்கணும். சரி, எனக்கு தெரிஞ்சு பல குடும்பங்களை கதிரவன் அழகா பேர் வச்சிருக்கான். இவங்க வீட்டில் பிறந்த குழந்தைக்கு கதிரவன் பேர் வைக்கலாம்ல. நான் இப்போ அவனுக்காக சொல்லலை, உங்களுக்காக சொல்றேன். எனக்கு ஒரு ஆசை, இந்த திருமுறை மாநாட்டுக்கு வரக்கூடிய பெண்கள், இதில் ஈடுபட்டிருக்கிற சைவ குடும்பங்களில் ஒரு 3-4 குழந்தையாவது குறைஞ்சபட்சம் பெற்றுக்கணும். இந்த ஒன்னோட நிறுத்துறது, அறையோட நிறுத்துறது, அப்புறம் தமிழ்நாட்டில் சைவம் இல்லையேன்னு கவலைப்படக்கூடாது. நீங்கள் இப்படி ஒன்னொன்று பெற்று அரையாக பெற்றுன்னு இருந்தீங்கன்னு வச்சுங்க, இன்னும் 2 தலைமுறைக்கு அப்புறமா அத்தை யாருன்னே தெரியாது. ஏன் அத்தைன்னா என்ன அப்படிங்க அந்த பிள்ளை. அத்தைன்னா எப்படி தெரியுமா? அப்பாவோட அக்கா அப்படின்னு சொல்லணும். அப்பாவோட அக்கான்னா எங்கள் அப்பாவுக்கு நான் அக்காவே இல்லையே, தங்கச்சியும் இல்லையே, எங்கள் அப்பாவே ஒரு பிள்ளை, எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பிள்ளை. அப்போ எனக்கு சித்தப்பன் கிடையாது, பெரியப்பன் கிடையாது, மாமன் கிடையாது, அத்தை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆகவே எல்லா உறவுகளும் அற்று போயிடும். எந்த உறவுகளுக்காக இந்து சமுதாயம் ரொம்ப பெருமை பெற்றதோ, அமெரிக்காவில் இருக்கிறவன் இந்த உறவுக்காக தாண்டா உன்னை விரும்புகிறான். இந்த உறவுக்காகவும் இந்த குடும்ப பாங்குக்காகவும் இந்த குடும்ப பாசத்துக்காகவும் தான் நம்மளை உயர்வாக நினைச்சிட்டு இருக்கான். ஆகவே நாம அவனை மாதிரி மாறிட்டோம்னு வச்சுங்க, ரொம்ப பைத்தியக்காரத்தனமா ஆயிடும். அதனால 4-5 குழந்தையாவது பெற்றுக்கணும். அப்படி பெற்றுக்கிற போது என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஆடவன் குழந்தைக்காவது திருநாவுக்கரசுன்னு பேர் வைங்க. எங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு திருநாவுக்கரசுன்னு நான் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. மங்கையர்க்கரசின்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு 100ல் 1 குடும்பத்தில் கூட நான் இன்னும் திலகவதியை பார்க்கல, 100ல் 1 குடும்பத்தில் கூட இன்னும் மங்கையர்க்கரசியை பார்க்கல. இதை சொல்றதுக்கு எனக்கு என்ன யோகிதை இருக்குங்கிறீங்களா? என்னுடைய பொண்ணுக்கும் பேர் மங்கையர்க்கரசி, என் பிள்ளைக்கு பேர் திருஞான சம்பந்தம். அதனால எங்க வீட்டில் நான் அப்படி தான் வச்சிருக்கேன். இப்போ இல்லை, எனக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன் என் பிள்ளையோட பேரை. இந்த கிண்டலா சொல்லுவானுங்க, இன்னும் கல்யாணமே ஆகலை, பிள்ளை பேர் பாலகிருஷ்ணன் ஏதோ கிண்டலுக்கு ஒன்று சொல்லுவாங்க. இன்னும் கல்யாணமே ஆகலை, ஆனால் பிள்ளைக்கு பேர் வச்சுட்டானா ஒருத்தனை. உண்மையிலேயே நான் கல்யாணம் ஆகாமலே பிள்ளைக்கு பேர் வச்சான். ஆகவே எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே எனக்கும் கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு பிள்ளைன்னு பிறந்துச்சுன்னா அதுக்கு ஞான சம்பந்தம் தான் பெயர் சூட்டுவேன். எனக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா அதுக்கு மங்கையர்க்கரசின்னு தான் பேர் சூட்டுவேன். ஏன் இந்த மங்கையர்க்கரசி திருஞான சம்பந்தன் பேர் சூட்டணும்னாக்க, இவர்கள் தான் மாற்று மதங்களை அழித்து நம்முடைய மதத்தை விருத்தி செய்தவர்கள், மாற்று மதக்காரர்களை நம்முடைய மதத்திற்கு கொண்டு வந்தவர்கள். எனக்கு பிறக்கிற பிள்ளை, எனக்கு பிறக்கிற பொண்ணு, அப்படி குறைஞ்சபட்சம் மாற்று மதத்தில் இருக்கிறவர்களை